பிஎஸ்ஆர் சில்க் சாரீஸ் வழங்கும் காற்று சிம்மாசனம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட பிஎஸ்ஆர் சில்க்ஸ், மும்பை ரோட், கோவை. பிஎஸ்ஆர் சில்க்ஸ். இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட பிஎஸ்ஆர் சில்க்ஸ், மும்பை ரோட், கோவை. நேற்று சிம்மாசனம் அது மன்னர் சிம்மாசனம், காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம். வணக்கம் நேயர்களே, இது காற்று சிம்மாசனம் நிகழ்ச்சி, கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலைய தயாரிப்பு. காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம். வாழ்க்கைக்கு தேவை என்னவெல்லாம் என்று யோசித்து பார்த்தால் ஒவ்வொருவரும் ஒரு பட்டியலை கொடுப்பார்கள். அதில் முக்கியமானது சோறும் நீரும் காற்றும் என்று சொல்வார்கள். ஆனால் அதை தாண்டிய இந்த 3 விஷயங்களை தாண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கிறது. அது உறவை தாண்டிய ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா நட்பு, தோழமை, சிநேகம், ஃப்ரெண்ட்ஷிப், இப்படி எத்தனை வார்த்தைகளில் வேண்டுமானாலும் சொல்லலாம். இப்படிப்பட்ட நட்பு எப்படியாக இவர்களிடம் உருவாகி இருக்கிறது, எப்படி தொடர்கிறது, இனிமேல் எந்த பாதையை நோக்கி நகரப் போகிறது என்பதைத்தான் இன்றைய காற்று சிம்மாசனம் சொல்ல போகிறது. சிம்மாசனம் நட்பு சிம்மாசனமாக மலர்கிறது. நம்மோடு பலரும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வரவேற்பு, வாழ்த்து எல்லாமே. வணக்கம். ரொம்ப சந்தோஷம். பல வயது தளங்கள்ல இருக்கிற நண்பர்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தோழமைங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தோழமை என்பது தொப்புள் கொடி உறவை தாண்டிய ஒரு புனிதமான உறவு தான் எல்லாருமே உணர்வோம். அப்படி உணர்ந்த உங்களோட இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முதல்ல குட்டி பசங்க 2 பேர் வந்திருக்காங்க. அழகா ஸ்கூல் படிக்கிறீங்களாமா? ஆமா. என்ன பேர் உங்களுக்கு? என் பேர் சௌபர்ணிகா. சிட்கோல இருந்து வரேன். நான் 8th படிச்சுட்டு இருக்கிற பிரசன்டேஷன் ஸ்கூல்ல இருந்து. என் ஃப்ரெண்ட் ரோகிணி. ரோகிணி, நீங்களும் அதே கிளாஸாமா? அதே கிளாஸ்ல தான் படிக்கிறேன். 2 பேரும் அதே கிளாஸ். எது உங்களை இணைச்சது நட்பா? இவங்க ரோஹிணி உங்க கூட நட்பா இருக்கணுங்கிறதும், சௌபர்ணிகா உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கணுங்கிறது எப்படி தோணுச்சு? சின்ன வயசுல இருந்தே பக்கத்து வீட்டுலதான் இருந்தோம். அப்போ 2 பேரும் பேசி பழகிக்கிட்டோம். ஓ, அதனால இந்த சிறு வயது நட்பு பள்ளிக்கூடத்துலயும் தொடருது இல்ல? ரொம்ப அழகா இருக்கு. தொடர்ந்து பேசலாம். என்ன ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா சொல்லுங்க, நீங்க 2 நண்பர்கள். என் பேர் வந்துங்க ஜெயகோபால். என்னோட இணைய நண்பர் மனோகரன் சொல்லிட்டீங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். நாங்க 33 ஆண்டு காலமாக நட்பா பழகிட்டு இருக்கிறோங்க. நாங்க ஒரு தொழிற்சாலையில போய் எங்களுடைய நட்பு தொடருச்சு. இன்னொன்னு லைஃப் லாங் எங்களுடைய நட்பு தொடர்ந்துட்டு இருக்கு. நிச்சயமா எங்களுக்குள்ள நாங்க எல்லா விஷயங்களும் கலந்து பேசி ஆலோசனை பண்ணி, உறவு காட்டிலும் ரிலேஷன்ஷிப் காட்டிலும் நட்புங்கிறது என்னங்கிறது எங்களுக்குள்ள ஒளி மறைவு இல்லாம, ஜாதி மத பேதம் இல்லாம நாங்க இணைஞ்சு இந்த நட்பு தொடர்ந்துட்டு இருக்கோம். நிச்சயமா வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களோட நட்பு இன்னமும் தொடர நம்மளுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து பேசலாம் நிறைய. சொல்லுங்க, 2 அழகான தோழிகள்னு சொல்றீங்க, ஆனா சகோதரிகள் மாதிரிதான் இருக்கீங்க 2 பேரும். சொல்லுங்க. பிரியா. என் பேர் பிரியா முருகேஷன். நான் ரத்னபுரியில இருக்கோம். நாங்க +1ல இருந்து 14 வருஷமா நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் 2 பேரும். இன்னும் நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கோம். நாங்க கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. ஆனாலும் நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொடுக்கல. எப்பவும் இன்னும் நாங்க எங்களோட நட்பை தொடர்ந்து இருப்போம். இனிமேலே இருப்போம். தோழியோட பேர் சொல்லுங்க. தோழியோட பேர் தனலட்சுமி. தனலட்சுமி, ரொம்ப அழகான பேர், ரொம்ப அழகான புன்னகை. ஒரே மாதிரி இருக்கீங்க கிட்டத்தட்ட. சகோதரிகள்னு சொன்னது அதுதான். நாங்க 2 பேரும் 14 இயர்ஸா ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். +1 +2ல இருந்து எனக்கு தெரியும். அப்ப பயங்கரமா சண்டை போட்டுப்போம். +2 முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பே ஆரம்பிச்சது.
முதல்ல சண்டையில உருவாங்க 2 years சண்டையில உருவானதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். இப்ப இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. எல்லாம் அவங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் நாங்க ஷேர் பண்ணிக்குவோம். ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்குவோம். எங்க போறதுனால வரனாலும் ஃபேமிலியோட மிங்கிலாதான் போவோம். எங்க ஃபேமிலி அவங்க ஃபேமிலி சேர்ந்துதான் போவோம். டூர் போறதுனால எங்க போறதுனால எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதாவது குடும்பத்தை தாண்டி ஒரு இன்னொரு குடும்பம், நட்பு குடும்பம்னு சொல்லுவாங்கல்ல. கண்டிப்பா. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். Thank you. ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க, 2 சகோதரர்கள் மாதிரி தான் இருக்கீங்க நீங்களும். நல்ல அழகான புன்னகை, உற்சாகமான புன்னகை, தோழமையான புன்னகை. சொல்லுங்க யுவராஜ். மேடம், நான் எனது நண்பர் கமலக்கண்ணன். நானும் கமலக்கண்ணும் கடந்த 10 ஆண்டுகளா நண்பர்களா இருக்கிறோம். காலத்தின் நகரத்துல கிடைச்ச அந்த நட்பு கலர் வரைக்கும் தொடரும் நண்பரேன். கவிஞரா நீங்க? இல்லை, நல்லா இருக்க காலத்தின் சொல்லுவாருங்க. திரும்ப சொல்லுங்க. காலத்தின் நகர்த்தல்ல காலத்தின் நகரத்தில் கிடைத்த அந்த நட்பு கலர் வரை தொடரும் சொல்றேன். வெரி குட், வாழ்த்துக்கள். இதை தாண்டிய வேற வார்த்தையே இல்லை. இதுதான் நான் சொன்னேன் ஆரம்பத்துல. நட்புங்கிறது இன்னொரு குடும்பம், புனிதம் அதுக்கு நிறைய உண்டு. உறவுகளை தாண்டி ஒரு புனிதம் இருக்குங்கிறது. நட்பை பத்தி இன்னும் அதிகமா சொல்லணும்னா, ஒரு தோழமையோட ஒரு புன்னகை, கரிசனத்தோட ஒரு பார்வை, அப்புறம் ஒரு இறுக்கமான ஒரு வார்த்தை, இல்ல மௌனமாக ஒரு வார்த்தை, இது சொன்னாலே போதும் நண்பர்களுக்குள்ள இன்னுமே ரொம்ப நெருங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க தோழமை தினமும் சந்திக்கணும்னு சொல்லுமா, இல்ல எப்போது சந்திச்சா போதும்னு சொல்லுமா, தினமும் பேசணுமா, நெருக்கமா இருக்கணுமா, தினமும் பார்வையால பார்த்தாதான் அந்த தோழமை நீடிச்சிருக்கும் அப்படிங்கிற உணர்வெல்லாம் இருக்குமா? அப்படிலாம் இல்ல மேடம். நாங்க வந்து டெய்லியும் எல்லாம் பேசிக்க மாட்டோம். ஆனா இன்னைக்காவது அவள்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைப்பேன். உடனே அவள்கிட்ட இருந்து கால் வரும், போன் வரும். பரவாயில்ல, இப்பவும் போனை கூப்பிடணும் அப்படின்னு நினைச்சு போன் எடுத்தா நீ கூப்பிட்டா அப்படின்னு சொல்லுவேன். அவளும் அதே மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது நான் கால் பண்ணுவேன். அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கேன் மேடம். உணர்வு ரீதியா நீங்களும் அப்படிதான் உணர்றீங்களா? சொல்லுங்க தனலட்சுமி. நினைக்கும் போதே போன் பண்ணுவாங்க. ஏதாவது கூப்பிட்டு போகணும், எங்கேயாவது இதை சொல்லணும், இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கும் போது கரெக்டா அவங்க அந்த விஷயத்த சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. எங்கேயாவது வெளியே போகணும்னு நினைப்போம், ஏதாவது டூரோ ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது சரி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண நினைச்சு கேட்கலாம் நினைச்சு அவங்க அதே விஷயத்த கேட்பாங்க. எங்கேயாவது போலாமா, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப கில்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் ஃபேமிலியா தான் போவீங்க. சரி, சண்டையில ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்கல்ல, என்ன சண்டை? அது சுவாரஸ்யமா இருக்கு. கிளாஸ் நாங்க +1 படிச்சுட்டு இருக்கோம். சொல்றேன். லாஸ்ட் பெஞ்ச்ல லாஸ்ட் கார்னர் சீட், ரொம்ப வசதியான சீட்டு, லாஸ்ட் பெஞ்ச்ல லாஸ்ட் கார்னர் சீட்டு. உட்கார மாட்டாங்க, 2 பேருமே உட்கார மாட்டோம் அந்த கார்னர் சீட்ல. அது பக்கத்து சீட்டான உட்காந்துருவோம், அந்த கார்னர் சீட்ல உட்கார மாட்டோம் நாங்க. நல்லா இருக்குங்க, கடைசியில இருக்கும். இருந்தாலுமே அந்த கார்னர்ல தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. செகண்ட்ல இருக்கவங்க தப்பிச்சுக்கலாம் கொஸ்டின்ல இருந்து, ஏதோ அவங்க சொல்லி நம்பிச்சு நிற்பாங்க சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துச்சு. லாஸ்ட்ல கார்னர்ல உட்கார மாட்டோம். அந்த பெஞ்சுக்கு தான் சண்டை வரும். 2 வருஷமா அதுக்கு தான் சண்டை. அதே கார்னர் சீட்டுக்கு தான் சண்டை. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் உட்காருவீங்களா? மியூசிக்கல் சேர் மாதிரி சண்டை போட்டு முன்னாடி போய் உட்காந்துருவேன். அவங்களதான் உட்கார வைப்பேன். நான் முன்னாடி போய் உட்காந்துருவேன். அவங்க வந்து அப்ப கன்வின்ஸ் பண்ணுவாங்க, வந்து பேசுவாங்க. அந்த அப்புறம் அப்படியே போச்சு. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோன்னு நிஜமா இன்னமும் யோசிச்சு பார்த்தா ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. அந்த புனிதமான பொழுது எதுன்னு தெரியல. ஆமா, கண்டிப்பா. அதுக்கப்புறம் உங்களுக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆச்சு. மேரேஜுக்கு யாருமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா நாங்க 2 பேரும். நான் மட்டும்தான் அவங்களுக்கு சப்போர்ட்டா கூட இருக்கேன். 2 days அவங்க மேரேஜ் ஃபுல்லா முடிகிற வரைக்கும் அவங்க கூடயே இருந்து, மேரேஜ் முடிஞ்ச ரிசப்ஷன் முடிச்சு வீட்டுக்கு போற வரைக்கும் கூடவே இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சதுதான் எங்களோட கைதட்ட குடும்பம். அழகா சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்லுங்க யுவராஜ், கமலக்கண்ணன் 2 பேரும் எப்போ நீங்க நட்பா? நீங்க இப்ப 2 பேரும் போட்டோகிராஃபர்ஸ். அது தொழில் ரீதியா இப்ப வந்ததா இல்ல அதுக்கு முன்னாடி? இவர்தான் சீனியருங்க. இவர் வந்து சிஸ்டரோட வெட்டிங் வீடியோ எடுத்தாரு. அப்ப வந்து இவங்க லேட்டா பண்ணி கொடுப்பாங்க. அப்படியே வந்து நம்ம லேட்டா தான் கொடுத்தாரா? அப்ப கண்டுபிடிக்க போறீங்க? இல்ல போயிட்டே இருப்போம். அப்படியே நட்பாயிடுச்சுங்க. அப்ப நான் கோயிலுக்கெல்லாம் போனா கூப்பிடுவேன். அப்புறம் அப்படியே கூட வந்துட்டே இருந்தாரு. அப்புறம் அப்படியே பேசி நண்பர்கள் ஆயிட்டோம். அவர்கிட்ட இருந்துதான் நீங்க அந்த புகைப்படம் எடுக்கிறதுங்கிற ஆர்வம் வந்ததா? இல்ல, ஆரோக்கியம் ஒருத்தர் இருக்காருங்க, இவரு எடுத்துட்டு இருந்தாரு. அவர் வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தாரு இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் இவர் கூட போய் ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் அப்படியே கமலக்கண்ணன் நீங்க ஒண்ணு சொல்லுங்க. அவர் வந்து யுவராஜ் வந்து நல்ல பழக்கம், நல்ல கோயிலுக்கு எல்லாமே போயிட்டு இருந்தோம். எங்க வீட்டுல என்ன ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னாலும் முன்னாடி இவர் தான் வந்து நிற்பாரு. குட் வெல்விஷர்ன்ட்டு எனக்கு சில ஐடியாஸ் எல்லாம் தந்து எல்லாமே பண்ணுவாரு. நிறைய நண்பர்ல இருந்தாலும் இவர் ரொம்ப
சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் அடிபட்டு வந்தவர். சின்ன வயசுல வேலைக்கு போயிட்டு இவங்க அம்மா வந்து இவங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால இவர் எல்லா கஷ்டத்திலயும் துன்பத்திலயும் நான் சந்தோஷத்துல இருக்கிறத என்னோட துன்பத்தை நிறைய பகிர்ந்துட்டு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்திருக்காரு. ரொம்ப கங்க்ராஸ் பண்ணி பண்ணிருக்காரு. உணர்வுகளால் இப்போ ஒண்ணா இருக்கீங்க, ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸாவும் இருக்கும், பிசினஸாவும் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நெகிழ்வா இருக்கு நிஜமாவே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா நீங்க சொல்லுங்க, இங்க கொஞ்சம் மூத்தவர்கள்னு சொன்னா உங்களை சொல்லலாம். எவ்வளவு வருஷத்து நட்பு உங்களோட? எங்களுடைய நட்பு வந்துங்க 33 ஆண்டுகள். 33 வருஷமா நாங்க ஒன்னா நட்பா இருக்குங்க. நாங்க ஒரு பணிபுரிகிற இடத்துல 1981 போய் நாங்க 2 பேரும் சந்திக்கிறோங்க. சந்திச்சு அந்த பணிபுரிகிற இடத்துல வந்து எனக்கு ஒரு சீனியரா இருக்காரு, நான் ஜூனியரா இருக்கிறேங்க. அது அப்படியே கண்டினியூவா 33 ஆண்டுகளாக அப்படியே சர்வீஸ் முடிச்சுங்க. சர்வீஸ் முடிச்சீங்களா, நட்பு முடிச்சீங்களா? நட்பு தொடர்ந்துட்டு இருக்குங்க. 33 ஆண்டுகள். ஆமாங்க, 33 ஆண்டுகளாக நாங்க டெய்லி காலையில நான் கொண்டு போற உணவு, வீட்டுல இருந்து கொண்டு போற உணவு நாங்க எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அதே மாதிரி ஒர்க் பண்றதுல 2 பேரும் ஒரு கோஆபரேட்டிவ். என்னை நம்பி அவர் வந்து கேர்ஃபுல்லா அவருக்கு பெரிய பெரிய ஒரு மிஷினரிஸ் எல்லாமே நான் பேலன்ஸ் பண்ணி பிடிக்கணும். அவரு ஆப்ரேட் பண்ணுவாரு. அதுக்கெல்லாம் வந்து என்ன ஒரு நட்புங்கிற முறையில் அது ஒரு கேரண்டியா இல்ல. ஒன்னு சின்ன ஒரு ஸ்லிப் ஆச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவருக்கு கையிலயோ காலையோ அடிபடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும். அந்த மாதிரி காலகட்டங்கள் எல்லாம் இப்போ நாங்க அந்த ஒரு நட்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு சின்சியரா அந்த மாதிரி தொடர்ந்து வந்துட்டு இருக்குங்க. உயிர் காப்பான் தோழங்கிறது இதுதான். உங்க உயிரை அவர் கையில ஒப்படைச்சு நீங்க அந்த வேலையை பண்றீங்க. என்ன தொழில் பண்றீங்க? நாங்க வந்து மில்ல வந்து மெஷினரிஸ்ங்க, மில்லோட மெஷினரிஸ் வந்து எலெக்ஷன் பண்றாங்க. அதுதான் பிரேக் டவுன் ஆகும் சர்வீஸ் பண்றது. அது பெரிய லாங்கா இருக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 அடி நீளம் அந்த மிஷின் இருக்கு. ஒவ்வொரு பார்ட்டா பிரிச்சு பீஸா வெளியே வச்சுட்டு பெரிய பெரிய லைட்டா இருக்கா நான் தாங்கி பிடிக்கிறது பண்ணோன்னே ஒரு கரெக்டா அந்த ஹெல்ப்புக்கும் ஒரு 10 பேர்த்து கூப்பிட்டுப்பாங்க. அது கூட வேலை செய்யறேன், அவன் கிளீன் பண்ணி கொடுக்குறது. நம்ம நண்பரும் நம்ம சொன்னோம்னா சொன்ன மாதிரி செய்வார். இது அப்படி முன்னா அந்த மாதிரி இருக்கு. வெயிட் வேணா சில இடத்துல ஒரு பீஸ் கழட்டணும், வயசு தேய்க்கு பிடிச்சி போகணும். நானே வயசு பிடிச்சி போயிருக்கேன் அவர் ஹெல்த்தியா. அப்படி தொடர்ந்து வரதை நாங்க வந்து ஒரே நட்பானோம். கம்பெனியில வந்து எங்க ஒரு ப்ரோக்ராம் போட்டோம்னா நாங்க 2 பேர் தான் போடுவோம். 50 பேருக்கு கூட்டிட்டு எங்க வெளியில போறது. அப்படி மனோகரன் ஜெயகோபால் ஏதாவது சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு மற்றவங்களையும் எங்களை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு பாராட்டக்கூடிய அளவுக்கு நாங்க நட்பா வளர்ந்தோம். எந்த ஒரு நட்பும் வந்து எங்க சில பேர் அங்கங்க ஃபேக்டரியில அவங்க நண்போடு தான் இருப்பாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை, எங்க ஃபேமிலி வரைக்கும் எடுத்துட்டு போனோம். எங்க கல்யாணம் ஆகாத வரைக்கும் நாங்க எங்க ஃபேமிலி, எங்க அப்பா அம்மா, இவங்க அப்பா அம்மா ஒரு நாள் இவங்க வீட்டு போவாங்க, அவங்க வீட்டு நான் போனாலும் இவர் இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்க வீட்டுல வாப்பா மகன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. எங்க வீட்லயும் இவர் வந்தாலும் நான் போகணும் அவசியம் இல்லை. மனோரோட ஃப்ரெண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல எல்லாம் வீடு உள்ள குடும்பத்துல வச்சா அங்கேயும் இருப்பாங்க. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் கூட இவங்க மாமியார் சைடு மனைவி சைடு அவங்க வந்து எங்களை என்ன இல்லைன்னு தான் கேட்பாங்க. எங்க உங்க நண்பருக்கான அந்த அளவுக்கு அவங்க வீட்ட என் பேரு எங்க வீட்டுல பிடித்த பல பிடிச்சி இவரு கல்லுன்னா ஒரு பங்கன் ஜெயகோபால் எங்கிட்ட கேட்பாங்க. நான் வரது ஒரு லேட்டான எங்க அவர் வலையை காரணம் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படி ஒரு ஆர்வமா ஒரு இணக்கமான நட்பு. எங்க தாண்டி பார்க்கிறவங்க கூட எங்க நண்பர் ஜெயகோபாலுக்கு வந்து அதை கரெக்டா செஞ்சுட்டு இருப்பாரு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு பாதி கூட எனக்கு நண்பருங்கிறது தெரியுங்க. எங்க ஊர்ல எங்க நான் என்னுடைய துணையார் ஊர்ல இது எல்லாமே அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா உலகத்துக்கு தெரியும் சேர்ந்து போயிருக்காங்க அப்படின்னு பாராட்டு எங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா, வாழ்த்துக்கு. குட்டி பசங்களா நீங்க சொல்லுங்க, நீங்க எப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க, எப்படி ஆனீங்க? முதல்ல நாங்க வந்து 1 இயர்ல இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். எங்க வீட்டுக்கிட்ட தான் இருப்பாங்க. அப்போ சின்ன வயசுல எங்க அம்மாவும் சந்திச்சுக்கும் போது நாங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஸ்கூல்லயே ஒட்டுக்காதான், ஒரே ஸ்கூல்ல எல்கேஜில இருந்து ஒட்டுக்காதான் படிச்சோம். அதுக்கப்புறம் இப்போ நாங்க ஒட்டுக்காதான் படிச்சுட்டு இருக்கோம் ஒரே ஸ்கூல்ல. 2 பேரும் ஒரே கிளாஸ் இல்ல, வேற வேற செக்ஷன் பேசிட்டு விளையாண்டுட்டே இருக்கோம் கிளாஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு விட்டுட்டாங்க. 2 பேரும் எல்லா நேரம் பேசுறீங்கன்னு பிரிச்சு விட்டுட்டாங்க. அப்புறம் வருத்தமா இருந்ததா அது? 2 பேரும் அப்புறம் இன்டர்வல் பீரியட், லஞ்ச் பீரியட்லாம் பேசிட்டு அப்புறம் வீட்டுக்கு வரும்போது ஆட்டோ வரைக்கும் ஒட்டுக்கா வரும். அப்புறம் வீட்டுக்கு வந்துருவீங்க. அதான் கண்ணுல தண்ணி வந்துருச்சு. அதாவதுங்கம்மா. அப்புறம் இப்ப தினமும் சந்திச்சு பேசி ஆகணும் அப்படி ஒரு நிலைமை இல்ல? எப்பவுமே ஸ்கூல்ல இன்டர்வல் டைம் வெளியே வந்து நிப்பா, நானும் போய் பேசுவேன் கூட. அப்படி என்ன பேசுவீங்க? கிளாஸ்ல என்ன நடந்துச்சு மிஸ் திட்டுவீங்களா? மிஸ் திட்ட மாட்டோம், மிஸ் தான் எங்களை திட்டுவாங்க. உங்களை திட்டினதெல்லாம் சொல்லி வருத்தப்படுவீங்கல்ல?
ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கீங்க. அதுதான் இப்போ உங்களை இணைச்சு வச்சிருக்கிற ஒரு பாலம் இல்ல? அடுத்த வருஷம் கண்டிப்பா ஒரே கிளாஸ்ல வரும் நம்பிக்கை இருக்குல்ல. நிச்சயமா வருவீங்க. நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லுவோம். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க சொல்லுங்க, அந்த சண்டையை தாண்டி மெயினா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் இப்படியே நீடிக்கணும், கண்டிப்பா நீடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க பார்ட்னரோட சப்போர்ட் இல்லாம முடியவே முடியாது. என்னதான் இருந்தாலும் ஜென்ஸோ லேடிஸோ யார் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னாலும் அவங்களோட சப்போர்ட் இல்லாம முடியாது. அவங்களுக்கு எங்களை ஃபுல் சப்போர்ட். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லா விஷயத்துலயும் ஃப்ரீயா தானே பேசிட்டீங்களா, அப்புறம் நாங்க ஒண்ணுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க. அதனால எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்தது அவங்க ஹஸ்பண்ட், என்னோட ஹஸ்பண்ட் தான். அவங்களும் அதே மாதிரி அதனால ஷேர் பண்ணிக்குவாங்க, பிசினஸ் விஷயத்துல, ஒர்க் விஷயத்துல, அதனால ஷேர் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி எங்க குட்டி பசங்க சொல்லவே வேண்டாம். மூணு தலைமுறையா வருது. இது தலைமுறை தலைமுறை இன்னும் நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கோம். அது ஒன்னும் இதே கிடையாது. கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பொதுவா நட்புங்கிறது ஒரே தொப்புள் கொடியில பிறக்க இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட PSR Cellars, மூன்றடி ரோட், கோவை. பொதுவா நட்புங்கிறது ஒரே தொப்புள் கொடியில பிறக்காத சகோதர சகோதரிகள்னு எடுத்துக்கலாம் இல்ல? நீங்க பார்த்து வியக்கிற வேற யாராவது இருக்காங்களா நட்பா? இல்ல இல்ல, எங்க மட்டும்தான் பாத்துட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நீங்க சொல்லுங்க ரெண்டு பேரும், உங்களுக்கு இந்த மாதிரி நெருக்கமான உணர்வுன்னு இருக்குமா, இல்ல அவரவர் தொழில அவரவர் பிஸியா இருக்கும் அப்படிங்கிற அப்படின்ட்டு இல்லைங்க. எது இருந்தாலும் நான் ஏதாவது பண்றதா இருந்தாலும் போன் பண்ணி கேட்டுருவேன். இவர் ஏதாவது பண்றதாலும் இந்த மாதிரி பண்ணலாமான்னு எங்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணுவாரு. எந்த விஷயமும் சரி, அவருக்கு பொண்ணு பார்க்கறதுல இருந்து எல்லாமே எங்கிட்ட கேட்டு தான் பண்ணுவாரு. நீங்க தான் போனீங்களா பொண்ணு பார்க்கறது? நான் இதெல்லாம் சொல்ல மாட்டாரு. அந்த மாதிரி மாப்பிள்ளை தோழர் என் சண்டாதியே வந்து சொல்லுவா, ஏன் நீங்க இல்லையா போக மாட்டேன். அப்புறம் எங்கேயாவது போயிட்டாலும் போன் கூட பண்ண மாட்டீங்க, அவர் கூட வந்துட்டா போகுது, எனக்கு மறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் வந்து சட்டம் போடுவேன். இத பாத்துட்டு இருக்கும் போது இனிமே சண்டை போட வேண்டாம்னு சொல்லலாம். நிச்சயமா. சார், உங்கள்கிட்ட இந்த கேள்வி, பொதுவா நண்பர்கள் ரெண்டு பேர் சாயங்காலமா சந்திச்சாங்கன்னா 6 மணிக்கு ஒரு டீ கடையில நின்னாங்கன்னா இரவு 11 மணி வரைக்கும் கூட அங்கேயே நின்று தேநீர் கோப்பைகள் காலி ஆயிட்டே இருக்கும். ஆனா இவங்க பேச பேச விஷயங்கள் வந்துட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. வீட்டுல அந்த மனைவி காத்துட்டே இருப்பாங்க, ஆனா நீங்க வர்றதாவே இருக்காது. அப்படிதான் உங்க வீட்லயுமா? அதுதான் சில நேரங்கள்ல அந்த மாதிரி நடக்கும். சில நேரங்கிறது எவ்வளவு காலம், எவ்வளவு அடிக்கடி வரும்? அந்த சில நேரம் ஒரு நாளுக்கு 2 தடவை வருமா, இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை? ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பல நேரம் தான் அது. அதான் சரியா பேசிட்டு இருப்போம். 2 பேரும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறது வந்து கலந்து பேசி ஆலோசனை பண்ணி நாங்க பகிர்ந்துக்குவோம். அவரு அவரோட குறை நிறைகளை சொல்லுவாரு. இந்த மாதிரி இருக்கு, இப்படி பண்ண என்ன, அப்படி பண்ண என்ன அப்படிங்கறத ஒரு சப்ஜெக்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, ரைட், ஓகே, இப்படி பண்ணிக்கலாம், ஓகேன்னா ஒரு டிசைட் பண்ணிட்டு செஞ்சிருவோம். இப்போ அவர் வீட்டுல ஏதாவது ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாரு. இப்போ என்னோட வீட்டுல ஏதாவது ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் இப்படி இருக்குதுங்க மேடம், இப்படி சப்ஜெக்ட் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கறது ஆலோசனை கேட்டுக்கும். அப்புறம் அதுல ஒரு தெளிவான ஒரு கருத்து ஏற்பட்டு அதுக்கு பிரகாரம் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க இது பண்ணுவோம், முடிவு பண்ணுவீங்க. இந்த மாதிரி முடிவு எடுக்கும்போது வீட்டுல உங்க மனைவி கேட்க மாட்டாங்களா, அவர் யாரு நம்மளை பத்தி முடிவு எடுக்கிறதுக்கு? அப்படி அவங்களும் கூட சேர்த்து நண்பரா தான் ஏற்றிருக்காங்க. நம்ம வந்து அந்த மாதிரி புதுசா கொண்டு அவங்கள அறிமுகப்படுத்தல. அவங்க வராதுக்கு, நம்ம வாழ்க்கைக்கு வராதுக்கு முன்னாடியே இவரை வந்து நட்பா இருக்கிறார். நாங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு அறிமுகமாகறோம். அப்போ வந்து எல்லா சமாச்சாரத்துலயும் அவர் வந்து கூட இருக்காரு. அப்ப அவர் டிஸ்கஸ் பண்றதுல தவறான நோக்கத்துல வழியில கொண்டு போகும்போது அதை எதுக்குன்னு கேட்பாங்க. நல்ல நோக்கமா யாருமே ஏத்துக்குத்தான் செய்யறாங்க. அண்ணன் தம்பி கிட்டனா எதிர் சில பிரச்சனை, பொறாமை வர, இப்படி இதெல்லாம் பல நோக்கங்கள் வரும். ஆனா பொறாமையே எல்லாமே வந்து அப்பாளுக்கு நம்ம கிடைக்கக்கூடிய ஐடியாக்கள் வந்து நண்பர் ஓட்ட மாட்டாங்க. ரொம்ப இருக்கு. உறவுல எங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட நட்புங்கிற முறையில போய் அவங்கள சேர்த்து வைக்கிற ஒரு கைடா இருந்து, உறவுகள்ல பாக பிரிவினை, சொத்து பிரச்சனை, அன்பு மட்டுமே தான் அடிப்படை. வேற எந்த பிரச்சனைக்காக நம்ம அதை பழகிறது இல்ல, அன்புக்காக மட்டுமே நம்ம பழகிறோம். நீங்க 2 பேரும் சொல்லுங்க, பெண்களுக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்கும் பகிர்ந்து கொள்றதுக்கு. அந்த மாதிரி நிறைய ரகசியம் எவ்வளவு பேரும் நீங்க உங்க நட்பை அனுமதிப்பீங்க?
ரகசியம் தெரிஞ்சுக்கிறது இல்ல ரொம்ப வெளிப்படையா எல்லாமே தெரியுமா? ரொம்ப வெளிப்படையா எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்குவோம். எல்லா விஷயத்தையும் இது வரைக்கும் எதுவும் மறைச்சது இல்ல. 2 பேரும் எந்த விஷயமா இருந்தாலும் 2 பேரும் பேசிக்குவோம். நாங்க அதிக நேரம் பேசுறது பாத்தீங்கன்னா நைட்டு தான் போன்ல பேசிக்குவோம். அதிகமா நைட்டு இவங்க வந்ததும் அவரோட போன் எனக்கு தருவாரு, இவரோட அண்ணாவோட போன் அவங்களுக்கு தருவாங்க. 2 பேரும் பேசிக்குவோம். அப்படி எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்குது. நாங்க போன் எடுத்தோடனே அவங்க பத்தி படுத்துவீங்க. இப்போதைக்கு வைக்க மாட்டேன். பேசி பேசி போன் சூடாயிரும். கால் சூடா ரொம்ப நேரம் பேசுவோம். சரி. சோ அந்த பகிர்வுங்கிறது ஒரு சகோதரிங்கிற முறையில எல்லாத்தையுமே பகிர்வு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எங்களோட கோல்ஸ் என்ன, எங்களோட ட்ரீம்ஸ் என்ன, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னா அதுதான். இப்ப என்னோட ட்ரீம்ஸ் வந்து உங்ககிட்ட காமிச்சா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓகே பண்ணா பண்ணு, நல்லது, நல்ல விஷயம் பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது நல்ல ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா இல்ல அப்படின்னா அதை தடுக்கிறதுதான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. இதெல்லாம் சாதிப்பியா நீ அப்படிங்கிற மாதிரி வரும். அதனால எல்லா விஷயங்களும் சொல்லும் போது எனக்கு தட்டி கொடுத்து ஓகே பண்ணலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, இது செய்ய அதை பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வேண்டியதெல்லாம் இருக்காது. என்னோட பிரியா என்னோட பிரியா அந்த உரிமையிலும் எவ்வளவு பேரும் நீங்க ரொம்ப நெருக்கமா இருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கு நீங்க சொல்லுங்க. அழகான வார்த்தை. நீங்க 2 பேரும் சொல்லுங்க, தொழில் ரீதியா தான் ரொம்ப அறிமுகமாயிருக்கீங்க 2 பேரும். அப்படிங்கிறச்சு இந்த மாதிரியான அறிவுரைகள், வழி நடத்துதல், நெறிப்படுத்துதல் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குமா? கண்டிப்பாங்க. அதான் எங்க வீட்டுல ஒரு சின்ன ஒரு வேலைனாலும் யுவராஜ் எல்லாத்துலயுமே ஒரு வீடு கட்டி ஒரு சின்ன பினிஷிங் பண்ணதுங்க. நான் கொஞ்சம் 3 years பேக் வீடு கட்டினேன். அதுல வந்து எது ஐடியானாலும் யுவராஜ் தான் வந்து பண்ணி இது பண்றது, வல்லுநர் பண்றது. நான் கார் வாங்கி எடுத்துட்டா 3 வருஷம் ஆச்சுங்க. இது வரைக்கும் நான் எடுத்ததே இல்லை. அப்படின்னா பாத்துக்கோங்க, யாரு கட்டுறா? நீங்க லோன் கட்டுறதுக்கு நான் என்னால ரொம்ப கேர் எடுத்து பண்ணுவாருங்க. அவங்க பிசினஸே என்னால போடுவாங்க. அந்த அளவுக்கு அதிகமா வெளியே போய் கோயிலுக்கு இப்ப நான் ஏதாவது இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுவேன்னு சொன்னா எங்க வீட்டுல இருந்து அடுத்த நாள் போலாம் பாரு. நான் ஒரு நாள் 7 மணிக்கு கூப்பிட்டு 8 மணிக்கு நீ நைட் கோயிலுக்கு கும்பகோணம் போனப்பாங்கன்னா கிளம்பி வந்துருவாரு. அதனால சென்னையில எங்க போகணும்னு சொன்னா நைட் அது கேட்கவே மாட்டாரு, பாப்பா போலான்னு சொல்லி வந்துருவாங்க கிளம்பி. அது மாதிரி அவரும் எனக்கு நல்ல ஐடியா எல்லாம் சொல்றது எல்லாமே பண்ணுவாங்க. இதை பார்த்து என்னோட வேற நண்பர்ல கொஞ்சம் இது பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் மீது நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் இது போயிட்டு இருக்கு. அழகா இருக்கு. ரொம்ப நெருக்கமா உணர்றீங்க. கண் பார்வையிலே தெரியும் அந்த அன்பும் தோழமையும். குட்டி பசங்க நீங்க இவங்க எல்லாம் பேசினதை கேட்டீங்கல்ல, நீங்க எவ்வளவு பேர் ஷேர் பண்ணிட்டீங்க, என்னெல்லாம் பேசுவீங்க அதை வந்து சொல்லுங்களேன். அப்புறம் கைட் பண்ணுவீங்களா ஒருத்தர்? இவங்க 2 பேருக்கு எதுல ஆர்வம் ஜாஸ்தி? டான்ஸ். அதுல 2 பேரும் ஒருத்தர் ஊக்குவிக்கிறதெல்லாம் உண்டா? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? அவரோட இது டான்ஸ் ப்ரோக்ராம் என்னவா இருந்தாலும் ஒட்டுக்காக சென்னைக்கு போய் ஆடணும். எல்லாமே ஒட்டுக்காக தான் பண்ணுவோம். எங்க அம்மா இதுக்கு வேண்டாம்னால இவளோட அம்மா வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான் பண்ணுவோம். அப்புறம் படிக்கிறது அப்படி ஒருத்தருக்கு உதவியா இருப்பீங்களா, சொல்லி கொடுப்பீங்களா? எக்ஸாம் டைம்ல 2 பேரும் ஒட்டுக்கா உட்காந்து படிப்போம். ஒரு சில நேரம் கம்பைன் ஸ்டடி. எங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி கொடுத்தா இவருக்கும் சொல்லுவா, இவருக்கும் மார்க் பண்ணி கொடுத்தா எனக்கும் சொல்லுவா. வெரி குட். அப்புறம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க போய் பாக்குறது, அந்த மனசு வலிக்கிறது அதெல்லாம் உண்டா? வீட்டுலயும் எப்பவுமே அவங்க வீட்டுலதான் இருப்பீங்க. அம்மா கோச்சுப்பாங்கல்ல இருக்காங்க. அம்மா திட்டுவாங்க, ஏண்டி அப்படி இருக்க, எப்பவுமே அங்கேயே போய் உட்காந்துட்டு இருக்க. கூட பிறந்தவங்க இருக்காங்களா? தங்கச்சி இருக்கா. தங்கச்சி இருக்கா? ஆனா தங்கச்சியோட தோழி அவ்வளவு முக்கியம் இல்ல? ரொம்ப அழகா இருக்குமா? ஒரு குழந்தை தனத்தோட பேசுறாங்கல்ல, ரொம்ப அழகா இருக்கு. நல்ல நிறைய அனுபவங்களை பேசியிருக்கோம். நம்ம வந்து நட்போட இப்படி இருக்கோம் எல்லாருமே. ஆனா இப்ப நம்ம அழைக்க போற ஒரு முக்கிய விருந்தினர் தமிழ் பேராசிரியர் முனைவர் கீதா. அவங்களோட நட்புங்கிறது ரொம்ப வித்தியாசமான உணர்வா இருக்கு. பாக்கலாமா அது என்ன? வாங்கம்மா. வாங்க கீதா, வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்திருக்கீங்க. நட்பு மண்டல அனைவருக்கும் வணக்கம். ஒரு தமிழ் முகம் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குன்னு சொல்லிடலாம்ல. அதே மாதிரியான ரொம்ப தமிழ் கலாச்சாரத்துல ஈடுபாடு உள்ள ஒரு பெண்மணி. ரொம்ப அழகா நல்லா பேசக்கூடியவங்க. மென்மையா பேசினாலும் உரிமையா உணர்வோட பேசக்கூடிய ஒரு நல்ல தமிழ் பெண்மணி. அதை தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய படிச்சு முனைவர் பட்டம் வாங்கி இப்ப ஒரு கல்லூரியில பேராசிரியா பணியாற்றிட்டு இருக்காங்க. இவங்க கடந்து வந்த பாதைகள்ல நிறைய முட்கள் ஜாஸ்தி. தோழமைங்கிறத விடவும் தனிமைதான் அவங்களுக்கு ஒரு தோழனா இருக்கு அப்படின்னு எப்பவுமே சொல்லுவாங்க. அது சொல்லுங்க. முதல்ல இன்னொரு விஷயம், இவங்க 4 பேர் வந்திருக்காங்கல்ல, 4 ஃப்ரெண்ட்ஸ் குரூப். இதுல யார ரொம்ப அழகான நட்புன்னு நீங்க நினைக்கிறீங்க?
அவங்க சொன்ன விஷயம் தான் அது. எந்த நட்பு இல்ல எந்த தோழர்கள் ரொம்ப அழகா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? கண்ணியில் எந்த பக்கம் சுவை அதிகம் நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி எல்லாருமே ரொம்ப அழகா பேசினீங்க. ஆனா இதுல ஒண்ணு மேடம், எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க, இதை கஷ்டங்களை நாங்க பகிர்ந்திருக்கோம், நாங்க வந்து உங்களுக்கு ஊக்குவிக்கிறது மாதிரி பேசியிருக்காங்க, அதே மாதிரி நாங்க சஜஷன் எல்லாம் கேட்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சின்ன வயசுல கோலி விளையாண்டது ஒன்னா மாங்காய் அடிச்சது அதெல்லாம் நீங்க எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இனிமையா இருக்கும். நம்ம அதெல்லாம் பகிர்ந்துக்கிறதுங்கிறது இந்த சின்ன வயசுலதான் முடியும், மற்றவர்களெல்லாம் முடியாது. அந்த நட்பு என்னைக்குமே மறக்கவே மறக்காது. நான் செஞ்சிருக்கேன் அதெல்லாம். சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போறப்ப இந்த கையிலுக்கு பேக், இந்த கையில டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு போவோம். நடுவுல பார்த்தோம்னா அங்க ஒரு அந்த பவானில ஸ்கூலுக்கு போகணும். அந்த பக்கத்துல ஒரு வாய்க்கால் வரும். அந்த வாய்க்கால் பக்கத்துல எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, மாமரம் நிறைய இருக்கும். அந்த இடத்துல நிறைய மாமரம் இருக்கும். நாங்க லஞ்சுக்கெல்லாம் வீட்டுக்கு வருவோம். 4 பேர், நாங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் போவோம். 4 பேர் போனோம். நாங்க ஒரு தாத்தா காவலுக்கு இருப்பாரு, யாரும் மாங்காய் வடிக்க கூடாது செய்யக்கூடாது, ஒரு தாத்தா படுத்துட்டு இருப்பாரு கட்டில. ஒரு பொண்ணு கட்டி பக்கத்துல நின்றுப்பான். ஏன்னா தாத்தா எழுந்தா அந்த சிக்னல் கொடுக்கணும், அதுக்காக ஒரு பொண்ணு பக்கத்துல இருந்துப்பான். இன்னொரு பொண்ணு என்ன பண்ணுவா, அந்த தாத்தா விட்டு கொஞ்சம் 4 அடி, ஏன்னா மாங்காய் தூக்கி போட்டா எடுத்து வச்சுக்கீங்க பேக்ல, அதுக்காக ஒரு 4 அடி பக்கத்துல நின்றுப்பான். அப்புறம் நாங்க 2 பேரும் மாங்காய் அடிப்போம். மாங்காய் அடிச்சு அதை எடுத்து பழுத்து வச்சு அதுக்குள்ள தாத்தா குச்சி எடுக்கிறதுக்குள்ள கொடுத்த மாங்காய் போட்டு இந்த ஓடி வர்றது, அதெல்லாம் எவ்வளவு ஒரு இன்பம் தெரியுமா கிளாஸ்ல. அந்த சின்ன வயசு இன்பம்ங்கிறது அது வரவே வராது, யாருக்குமே வராது. அது அந்த அதனாலதான் நம்ம எல்லாம் சொல்றோம், என்னோட நட்பை நம்ம மறக்க முடியல அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா வயதான பயிர்கள் எல்லார்கிட்டயுமே இருக்கும். நட்பு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நட்புக்கு இலக்கணம் இந்த டிக்ஷனரியில என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நட்பு என்றால் என்ன அப்படின்னு டிக்ஷனரியில சொல்லுவாங்க. என்ன நட்புனா என்ன, அன்பு, ஒத்த கருத்து, அக்கறை, இதை சேர்ந்ததுதான் நட்பு. ஆனா முதல்ல அக்கறை, ஒத்த கருத்து என்ன இப்ப நீங்க சொன்னீங்களா, அது அன்பு எதை பத்தியும் நமக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் வரக்கூடியது. அந்த சின்ன வயசுல வரும், அதுதான் வரும். நீ எனக்கு கொடுத்தியா கொடுக்கலையா எதை பத்தியும் அந்த வயசு கேட்கவே கேட்காது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த நட்பு மட்டும்தான். இன்னைக்கும் காலேஜ்ல போய் பாருங்க, என் பசங்க எல்லாம் அப்படித்தான். காலேஜ் பசங்க எல்லாம் போகணும்னா எனக்கு என்ன இந்த ப்ரோக்ராம் வரத்துக்கு முன்னாடி என் காலேஜ்ல இந்த பொண்ணு கூட பேசினேன் நான், நட்புன்னு என்னன்னு சொல்லுமா அப்படிங்கிறப்போ. அது ஒரு பொண்ணு சொன்னா என்ன அப்படின்னா, என்னோட பாராபட்சமும் பார்க்காமல் உறவு அல்லாத ஒருவரிடம் ஒருவர்தான் நட்பு அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை. அதே மாதிரி அந்த நட்பு வந்து என்ன சொல்லலாம், பக்தியின் அடிப்படையில் நட்பு தான், அன்பின் அடிப்படையில் நட்பு தான், காதலின் அடிப்படையில் நட்பு தான். இந்த குறுந்தகவலை சொல்லுவாங்க, இலத்தினும் பெரிதே வானிலும் உயர்ந்தன்று கடலிலும் ஆரளவின்று எது குறிஞ்சி தேன் கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோட நட்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது காதல், அந்த அரசங்கிட்ட வச்சிருக்கிற காதல். ஆனா அதுக்கு முதல்ல அடிப்படையா என்ன சொல்லுவா, நட்பு அப்படின்னு தான் சொல்லுவா. இலக்கியத்துல மிகச்சிறந்த நட்பு அப்படின்னா நம்ம ஒரு வார்த்தையை சொல்லுவோம். புறநானூர்ல வரும், கோப்பெருஞ்சோழனும் பிசிறுமுண்டையாரையும் பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க. கோப்பெருஞ்சோழன் மிகப்பெரிய மன்னன். அவன் அப்படி அவனுக்கு வந்து அவனை பத்தி பாடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பிசிறுமுண்டையாருக்கு கோப்பெருஞ்சோழன் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து பார்த்ததே கிடையாது. அவரு ஒரு பக்கம் இருக்காரு, கோப்பெருஞ்சோழன் ஒரு பக்கம் இருக்காரு. இருந்தா கூட பிசிறாந்தர் என்ன பண்ணுவாரு, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் வல்லத்தன்மை நான் 4 பக்கமும் கேட்டிருக்கேன், உன்னை பத்தி பாடணும்னு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதி அழைச்சுதான் கொடுப்பாரு. நேர்ல கூட போய் பார்த்திருக்க மாட்டாரு. அதை பார்த்துட்டு அவன் உண்மையான அந்த வரிகள், அந்த நட்பின் ஆழம் அதை பார்ப்பான், கோப்பெருஞ்சோழன் பார்ப்பான். இந்த அளவுக்கு என்னை புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சுப்பான் கோப்பெருஞ்சோழன். சில காலகட்டம் அரசியல் மாறுதல்கள் எல்லாம் வரும். அப்ப என்ன ஆகும், கோப்பெருஞ்சோழன் ஆட்சியில பல மாறுதல்கள் வந்த உடனே அவன் வடக்கிருந்து உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அவனுக்கு உருவாகும். அப்ப என்ன பண்ணுவான், அதே மாதிரி வடக்கிருந்து உயிர் திறக்கக்கூடிய அது வந்துடுவான். ஆனா பிசிறுமுண்டையாருக்கு அது தெரியாது. என்ன பண்ணுவாரு, இவ்வளவு நாள் நம்ம நண்பனை போய் நம்ம பார்க்கவே இல்லை, நம்ம என்ன செய்யலாம், இப்ப போய் நம்ம நண்பனை போய் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போவான். பிசிறுமுண்டையார் போவார். போற சமயத்துல வடக்கிருந்து அதுக்கு முன்னாடியே ஒரு உயிர் திறந்திருப்பார். உயிர் திறந்ததை பார்த்துட்டு பிசிறாந்தர் என்ன செய்வார், ஐயோ என் நண்பன் உயிர் திறந்து விட்டானா, கேட்ட மாத்திரத்துல அவர் வீழ்ந்து இறந்து விடுவார். இதுல இது பெரிய விஷயம் கிடையாது. இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, அந்த நட்பின் ஆளுமையில் எந்த இடத்துல புரியும் அப்படின்னா, எனக்கான என்னுடைய நண்பன் வருவான், அவனுக்காக ஒரு இடத்துல அந்த இடத்துல வெயி அப்படின்னு கோப்பெருஞ்சோழன் சொல்லியிருப்பார். அந்த இடத்துலயும் அவர் போய் விடுவார். அதுதான் அங்க இருக்கிற சிறப்பு. அந்த நட்பின் ஆழம் என்பது அதுதான். நட்போட இருக்கிறது தனிமை. தனிமை அப்படிங்கிறப்போ
நானும் தனிமையினா நம்ம பைத்தியம் முடிச்சிருந்தாங்க. சில பேர் ரொம்ப தனிமையா இருந்தாலே நம்ம ரொம்ப யோசனை பண்ணுவோம் அப்படிம்போம். அப்ப நான் ரொம்ப தனிமையா என்ன பண்ணுவேன், கையில புக்ஸ் வச்சுட்டு இருக்கோமா, அந்த புக்ஸ் எனக்கு என்னது நண்பன். நான் கூட இருக்கிறப்ப அந்த புக் எனக்கு நண்பன். அதே மாதிரி நான் பிரேயர் பண்றேன்னா அந்த இறைவன் எனக்கு நண்பன். நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா அந்த மாணவி எனக்கு தோழி. நான் என் பொண்ணு கூட வெளியில போறேன்னா என் மகன் எனக்கு தோழி. என் மகனோட நான் வெளியில போறேன்னா என் மகன் எனக்கு தோழன். இப்ப உங்களோட இருக்கனா நீங்களே எனக்கு தோழன் மாதிரி வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப அழகா, ரொம்ப உணர்வுபூர்வமா பேசுறாங்க பாருங்க. இதுதான் நான் சொன்னேன், ரொம்ப வித்தியாசமான ஒரு தோழி, வித்தியாசமான தமிழ் பெண்மணி, வித்தியாசமான சிந்தனைகள் உள்ள அற்புதமான பெண்மணி. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல, அடுத்த ரவுண்ட்ல சொல்லலாம். இவங்க எல்லாம் எந்த நட்பு ரொம்ப அழகா இருக்குன்னு நீங்க யோசிச்சு சொல்லுங்க. கவியில எல்லாம் சுயமா இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு, அது எப்படிங்கிறத சொல்லுங்க. கண்டிப்பா அடுத்த முறை சந்திக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகா அவங்க சொன்னாங்கல்ல, சின்ன வயசு நட்பு அது எவ்வளவு அழகா இருக்கும். அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி சின்ன வயசு நட்பு ஞாபகம் இருக்கா? ஏன் அங்க தொடர்ந்த நட்பை கொண்டு வரல இப்போ? அந்த பழைய நட்பெல்லாம் இப்ப கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கேதர் பண்ணிட்டு இருக்கோம். நானும் பிரியாவும் ஒவ்வொருத்தருக்கிட்டே கான்டாக்ட்ஸ், எப்படியாவது ஒவ்வொருத்தர்கிட்ட கான்டாக்ட்ஸ் இப்பதான் நிறைய வந்துருச்சு. அதுக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு, அதனால அது வழியா எல்லாத்து மூலியமா கான்டாக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு 2 years பிஃபோர் அதெல்லாம் எல்லாத்துக்கு முன்னாடியே எல்லாரும் கான்டாக்ட்ஸ் எல்லாம் வச்சு எல்லாரும் இடத்துல மீட் பண்ணி எல்லாரும் ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையும் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டோம். இப்படி எல்லாம் இருக்கீங்களான்றது அப்பதான் நாங்க மீட் பண்ணி பாத்துக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்க பிரியா வீட்டுல தான் எல்லாருமே மீட் பண்ணி பேசுவோம். ரொம்ப அழகா இருக்கு. நீங்க பேசவே இல்லையே சொல்லும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் கண்டிப்பா வருது. நான் வந்து 10th ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நாங்க 4th இருந்து வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு நடந்து தான் போவோம். அப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் நாங்க வந்து வீட்டுல இருந்து நடந்து போவோம். எல்லாம் ஒன்னும் சேர்ந்துதான் நடந்து போவோம். அப்ப போகும்போது வேப்ப மரம் இருக்குல்ல, அந்த வேப்ப மரத்துல பழம் இருக்கும். அந்த பழத்தை டெய்லி ஸ்கூலுக்கு காலையில இதுக்கு வேண்டிய நாங்க என்ன பண்ணுவோம், ஸ்கூல் வந்து 9 மணிக்கு தான், ஆனா நாங்க 7:30 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பிடுவோம். போய் அந்த பழத்தை பறிச்சு எடுத்துட்டு எல்லாம் கலப்பணும். யாரு அதிகமா பறிச்சிருக்கீங்க, யாரு எல்லாம் எடுத்துட்டு எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் போவோம். திரும்ப வரும்போது ஈவினிங் வரும்போது அதே மாதிரி பண்ணுவோம். அப்புறம் சைக்கிள் சண்டை அந்த மாதிரி எல்லாம் வரும். பஸ் டிக்கெட்கெல்லாம் காசு கொடுப்பாங்க. அந்த டிக்கெட் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஸ்கூல்ல இருந்து நடந்து வரும்போது கம்பர்கட்டு எல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஸ்கூல்ல இருந்து வீடு வரைக்கும் நடந்து வருவோம். இந்த பழகா அந்த சின்ன வயது நட்போட அழகே தனிதான். கண்டிப்பா கண்டிப்பா. இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட TSR Cellars நீண்டுடிடும் கோவை. 2 சகோதரர்கள் மாதிரி உட்கார்ந்து இருக்கிற தோழர்கள். சின்ன வயசு நட்புன்னா நம்ம எப்ப நினைச்சு பார்த்தாலும் இந்த வயசு நமக்கு வந்திருக்கே வேண்டாமே, இப்படியே இருந்துக்கலாமோ, நமக்கு ஆண்டவர் சாப்பிட்ட மாதிரி 2 வருஷம் ஆயிக்கணும் அப்படின்னு ரொம்ப கவிதையா பேசுறீங்க. நீங்க இது வரைக்கும் கவிதை எழுதலைன்னா எனக்கு எழுத தோணுங்க. நிஜமாக கவிதை நிறைய சொல்லுவாங்க. இப்ப சாதம் தான் வளர்ந்து நிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. அது வந்துட்டு அந்த அந்த சின்ன வயசுல வந்து எப்படி தூங்கணும், எப்படி நல்லா விளையாண்டு, இப்ப தூங்குறப்போ அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். அப்ப சின்ன வயசுல கள்ளங்கப்படம் இல்லாத அந்த தூக்கம் அது வந்து இப்ப கிடைக்காது. அதுதான் நினைச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. எனக்கு சின்ன வயசுல இருந்து கார்த்திக் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாருங்க. அவர் இப்ப வரைக்கும் கான்டாக்ட்ல இருக்காரு. 2 பேரும் பிறந்ததுல இருந்தே ஃப்ரெண்டா இருக்கும். இப்ப வரைக்கும் கான்டாக்ட்ல இருக்காரு. ஆனா அவர் திருப்பூர்ல இருக்காருங்க. இப்ப வரைக்கும் கான்டாக்ட்ல இருக்காரு. இப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு கான்டாக்ட்ல தான் இருக்காங்க. லேடிஸ் வர ஜென்ஸுங்களுக்கு வந்துட்டு அதிகமா வெளியே போறங்காட்டி எல்லாருமே பழக்கப்படுத்திக்கிறது எல்லாரும் கான்டாக்ட்ல இருக்காங்க. உங்களுக்கு அந்த வயசுல பெண்கள், அதாவது சிறுமிகள், உங்க கூட படிச்ச மாணவிகள் யாராவது தோழியா இருந்திருக்குங்களா? இல்லைங்க மேடம், நான் எல்லாமே பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சேன். உங்களுக்கு சின்ன வயசுல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்கூல்மேட் சம்பத்குமார், பிரபு, அசோக் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜேர்னல்ல இருக்காங்க. இருந்தாலும் கான்டாக்ட் ஃபேஸ்புக் இதுல எல்லாம் ஜாயின் பண்ணி பேசிட்டு தான் இருப்போம். அதாவது எப்போ வந்தோம்னா வெளியே டூர் போறது அந்த மாதிரிலாம் ஜாலியாக தான் இருப்போம். இவர் இப்படிதான் சொன்னாலுமே
எங்க வீட்டுக்குள்ள வந்தோம்னா சின்ன பையனாவே மாறிடுவாரு. இது வேணா இல்லன்னு சொல்லலாம், ஆனா இப்படிலாம் சொல்லலாம், சாபம் அப்படிலாம் சொல்லலாம். ஆனா இவரு குழந்தையா மாறுறதுக்கு நேரம் எல்லாம் இருக்குங்க. அப்பயும் மாறுவாரு, எல்லாமே மறந்து ஜாலியா நல்லா டான்ஸ் பண்ணுவாருங்க. கமல் மாதிரி மிமிக்ரி பண்ணுவாரு, நல்ல என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாரு. இவரு ஆரோக்கிய நண்பர் சொன்னோம் இல்லைங்க, அவங்க ரெண்டு பேருமே என்டர்டைன்மெண்ட் பண்றதுல பயங்கரமா பண்ணுவாங்க. இவங்களை பேச விட்டு நாங்க பாட்டு கேட்போம். என்டர்டைனர். உங்களுக்கு சொல்லுங்க, உங்களோட சின்ன வயசு நிறைய இருக்கு மேம். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்னா ஓவருங்க. எனக்கு இந்த பணிக்கு வரும்போது 27 வயசுல எனக்கு நண்பர் கிடைச்சாரு. இங்க வந்து நாங்க அதுல இருந்து இந்த தொடர்ந்து 16 சொல்லியிருந்தோம். இன்னும் இருக்கிறதுல அவங்க சொன்ன அந்த கோழி விளையாடுறது கொண்டு விளையாடுறதா சொன்னாங்களோ, அது மிக மிக அதிகமான விளையாட்டு நம்மளுது. எங்க வீட்டுல காய்க்கு ஆப்டர் தான் கொடுத்துருப்பாங்க. கார்பரேஷன் ஸ்கூல்ல தான் படிச்சிருந்தோம். 2 சோப்பு இவ்வளவு கொண்டு இருக்கு. அதை ஓட்டையாவே ஆகும். இந்த குழி வச்சு லைனா கையில சூட்டு எப்படி அடிச்சோம், எத்தனை ரவுண்ட் அடிச்சா அதை கொண்டு நம்மளுக்கு ஒரு ரவுண்டு போனா பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது பார்க்க மாதிரி ஓடிட்டு கொண்டு வரதான் வரும். வந்து 2 சோப்பு நிறைய கொண்டு வந்து எல்லா பாக்கெட்டும் ஓட்டை எடுத்தாட்டு அதை கையில ஒரு கட்டி கொண்டு அந்த மாதிரி வருவோம். அதே மாதிரி ஒரு நீளம் இருக்கு கிராமங்க. எனக்கு அந்த பழைய நண்பர்கள் கருப்புசாமி ஒருத்தர், தங்கராசு, பொன்னுசாமி, இவங்கெல்லாம் வந்து நாங்க ஒன்றாவே சுத்தினவங்க. நாங்க இங்கே சனி ஞாயிறு போனோம்னா 2 நாள் இந்த பசங்க நாங்க எல்லாம் யாருமே அங்க வீட்டுல சாப்பாடு இருக்காது. 2 துணி குளிக்கிறது. அப்புறம் மேம் சொன்ன மாதிரி மாங்காய் எல்லாம் அங்க கிடையாதுங்க. போற வழியில பப்பாளி பழம் இருக்கு, கடல் பழம் அங்கங்க வைக்கிறாங்க. பப்பாளி மரம் 2 சைடு தோப்பு பரப்பு இருக்கு. அதை மோர்காயாவே இருக்காதவே பிடிக்குவோம். அதை பிடிங்கி கடிச்சோம்னா பல்லு ரத்தமே வரும் சரண்டி. அந்த மாதிரி காய் தான் எனக்கு சாப்பாடு. புளிய மரத்தில் பெரிய பெரிய புளிய மரங்க அந்த கொலை ஏறிட்டு குளிக்க வேண்டி வெளியில இந்த கம்பு கொஞ்சம் கொண்டு விளையாட்டுமாங்க. குச்சி வீசி இப்ப எடுத்துட்டு வரைக்கும் நாங்க எல்லாம் மரத்துல இருக்கிறது. அது யாரா தொட்டோம் அந்தாலும் போய் மறுபடியும் வந்து அந்த குச்சியை கீழே போட்டு வரணும். இப்ப யாரை திருட்டு போய் குச்சி தர்றாங்கன்னா அவங்க மாதிரி ஆகட்டும், மறுபடியும் குச்சி வச்சு அடிச்சு. இந்த விளையாட்டுகள் எல்லாம் இல்லை இப்போ. ஆமா, அது மாதிரி விளையாட்டு விளையாட மரத்துல புளிங்காய் போற பிஞ்சு பிஞ்சா இருக்கு. அதோட போற விளையாட்டு போயிடுச்சு. அது ஒரு உணவு புளிப்பான அந்த மாதிரி புளியங்காய், இந்த கொக்கரை புளியங்காய், சிவ புளியங்காய்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எது விளைகள் பெரிய தோட்டங்க பூரா இருக்கு. தோட்டத்துல மக்காச்சோளம் வச்சிருப்பாங்க, பால் காத்துக்கு அதை பிடிங்க எல்லாம் அந்த தோட்டத்துக்கார தெரியாம 4 பிடிங்கி சாப்பிட்டுருவோம். நட்போட சுவையா 4 பேர் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம். பால் கடிச்சுதான் நான் கடிச்சு கொடுப்பேன். அவங்க பழக்கமே அது வச்சுமே பார்க்க மாட்டேன். உங்களுக்கு அதான் சின்ன வயசுல விளையாட்டு தாங்க. விளையாடு பசங்களோட விளையாட்டு, படிக்கிறதுல கவனம் செலுத்தாம புற விளையாட்டுன்னு இருந்துட்டு இருப்பேன். அது மாதிரி விளையாட்டு படிக்கும் சிலது மிஸ் ஆனது இருக்கு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸுகளோட தான் சேர்ந்துருக்கணும். வீட்டுல இருந்த அப்படின்னா வீட்டுல அப்பெல்லாம் வந்து அந்த மீடியா இந்த மாதிரி எல்லாம் அந்த ஏஜ்ல கிடையாது. நட்பு கூட போய் கலந்து ஒரு விளையாண்டு ஒரு என்டர்டைன்மெண்ட், இந்த மரம் ஏறுறது, மற்ற கோழி குண்டு விளையாடுறது, இதெல்லாம் வந்து அதுதான் ஒரு இப்பெல்லாம் எங்க கோழி குண்டு விளையாடுறதே பார்க்க முடியாது. அந்த காலங்கள் விளையாட்டுகள் வேறங்க. அப்புறம் ஜிம்முக்கு போறது, சிலம்பு விளையாட்டு விளையாடுறது, இந்த மாதிரி ஜிம்ல ஆக்டிவிட்டிஸ், வெயிட் லிப்டிங் இதெல்லாம் பண்றது, அந்த மாதிரி அந்த கான்செப்ட்லயே போயிடுச்சு. நீங்க 2 பேர் சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் விளையாடுவீங்களா? நிறைய விளையாண்டுருக்கோம். என்ன விளையாடுவீங்க சொல்லுங்க? விளையாடுவோம். ஒரு பொருளை வச்சுட்டு அதை கூட கண்டுபிடிக்கிறதுக்கு விளையாடுவோம். அந்த மாதிரி விளையாண்டு நாங்க 2 பேரும் நிறைய சண்டை போட்டிருக்கோம். சண்டை போடுவீங்களா? அப்புறம் யாராவது யார் முதல்ல போய் பேசுவா? 2 பேருமே வந்து பேசிடுவோம். அதுக்கப்புறம் இவ்வளவு சாரி கேட்பேன், நானும் போய் சாரி கேட்பேன். 2 பேரும் சாரி கேட்கலன்னா பேசவே மாட்டேன். அவ்வளவுதான். எவ்வளவு நாள் அதிகமா பேசாம இருந்திருக்கீங்க? 1 வாரம். 1 வாரம். அப்ப என்ன எப்படி இருக்கும் மனசு? இது ஏந்த மாதிரி இருக்குமா, வலிக்குமா? டெய்லி நைட்டு உட்காந்து அதுவும் 2 பேருமே. இப்போ ஒரு சீரியஸான கேள்வி, உங்க தோழிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஒண்ணு இருக்கும், ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒண்ணு இருக்கும். அது என்னன்னு சொல்லுங்க. எதுக்காக பிடிக்கலைன்னு சொல்லிடுங்க. பிடிக்காதுன்னா சீக்கிரம் கோவம் வரும். பேச பேச கோச்சிருவா. கோச்சிட்டு போனா பேசவே மாட்டான். நான் போய் பேசினதான் பேசுவேன். அது பிடிக்காது. அப்படி இல்ல, சும்மா அது விளையாட்டா போகும். அது எனக்கு பிடிக்காது. பிடிச்ச விஷயம் தைரியம் கொடுப்பான். ஏதாவது நம்ம செய்யும்போது தைரியம் கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றீங்கல்ல, அது ஒரு சார்பு நிலையை கொண்டு வரலையா? இவர் சொன்னதுனாலதான் நீங்க அதை பண்ணுவீங்கன்ற மாதிரி ஒரு மன உணர்வு வரலையா? ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது பிரச்சனை ஸ்டேஜ் வரும்போது என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு கரெக்டா தெரியாது. அப்போ கன்சல்ட் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்டே கரெக்டா நம்மளுக்கு சொல்லுவாங்கிற கன்சல்ட் பண்ணும்போது அப்ப கேட்கும் போது நம்ம கரெக்டா ஜட்ஜ் பண்ணுவாங்க. இது பண்ண கரெக்டா இருக்கும் அப்படிங்கும் போது ஓகே அப்ப அதை பண்ணா கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி போறது. சரி, உங்க தோழி கிட்ட உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது என்னது?
சொல்லிட்டு பிடிக்காது கோச்சுக்காக பார்த்தாலும் இவங்களும் வச்சுப்பாங்க இவங்களை பத்தி சொல்லணும்னா அழுவாங்க, நிறைய அழுவாங்க, ஏதாவது உடனே அழுதுருவாங்க, ஏதாவது உடனே அழுதுருவாங்க. அப்புறம் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க, திட்டுல இருந்தாங்க. அது ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கு. இருக்கு மேடம் இவருக்கு பிடிக்காத விஷயம்னா எந்த வேலையுமே ஒரு இன்வால்மெண்டா செய்ய மாட்டாரு. எதுலயுமே ஒரு நோன்போக்கதான் செய்வாரு. அது பிடிக்காதுங்க. இது இப்படி பண்ணு நம்ம ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டே இருக்கணும். ஒரு ஒயரோட பிளக் இருந்தா அது கட் பண்ணி வச்சிருப்பாரு, அது மாட்ட மாட்டாரு, அப்படியே எடுத்துட்டு ஃபங்க்ஷன் போயிடுவாரு. அந்த மாதிரி இப்படி நான் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் பிடிக்காது. எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன் நான். இப்ப பிடிச்ச விஷயம்னா எப்பவுமே விளையாட்டுத்தனமாக இருப்பாரு, அது எனக்கு பிடிக்கும். குறும்புத்தனம் அது தெரியுது அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன கமலஹாசன்? அதான் எதுனால இப்ப சொன்னது பாத்தீங்களா, எந்த வேலையும் வெளிப்படையா பேசிடுவாரு. இல்ல வெளிப்படுறேன். என் வேலை நான் 100% என் வேலை செய்யணும்னா அது 10-20% செய்வேன். அது போது விடுத்தாங்கன்னா நீ சும்மா நான் செய்யறேன்னு சொல்லி என் வேலையை இழுத்து போட்டு பண்ணுவாரு. என்னோட வேலைன்னு பார்க்காம அதான் அது பிடிச்ச விஷயம். அது ரொம்ப, ஏன்னா சின்ன ஒரு விஷயம் இல்லைங்க. ஒரு சின்ன ஒரு வயர் ஆகட்டும், ஒரு வீட்டுல ஒர்க் பண்றதாகட்டும், என்ன ஒரு சின்ன விஷயம்னாலும் நான் என்னோட இன்வால்மெண்ட் 20% இருந்தா எனக்குன்னு இல்லைங்க, பொதுவா எல்லாத்துக்கும் போய் முன்னாடி ஹெல்ப் பண்றதுல பிடிக்காது அவர்கிட்ட. சம்டைம்ஸ் நான் லாவிஸா செலவு பண்ணும்போது வேணாம் பாரு, நீயும் கொஞ்சம் பண்ணப்பா. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம திரும்ப இந்த லைஃப் வர முடியாது. இப்போ நெக்ஸ்ட் மந்த் நானும் இவருமே வெளிநாடு போறோம், அவர் வேணவே வேணான்ட்டு இருந்தாரு. இல்லப்பா ஒரு வயசுக்கு அப்புறம் நம்மளால எதுவுமே திரும்பி பார்க்க முடியாது. இவர் சொன்னதான் சின்ன வயசுல நம்ம வந்து அந்த வயசு திரும்பி பார்க்க முடியுமா, நான் கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுவேன். இப்படிதான் அப்புறம் பார்த்துக்கலாம் வாப்பா. இப்போ ஒரு 10,000 1 லட்சம் இருந்துச்சுன்னா சரி இன்னைக்கு முடிச்சல என்ன பண்ணலாம்னு சொல்லி அதை சேர்த்து வைப்போம். அதை நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்ப நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம். இல்லப்பா அதை அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு. ஒரு கார் வாங்கல இருந்து இவர் வந்து கார் வாங்கணும்னு இருந்தாரு. நீங்க கார் வாங்கிட்டு இவர் ஓட்டுறாருல்ல, அது மாதிரி இல்லைங்க. இவர் கார் வாங்கினப்பவே வந்து ஒரு நல்ல ஒரு 1.5 லட்சத்துக்கு தான் கார் வாங்கினாரு. நான் இன்னும் நீ இப்படிலாம் வாங்கக்கூடாது, நீ 4-5 லட்சத்துக்கு தான் வாங்கினாலே இவர் பெரிய கார் வாங்கி வச்சு லோன் கட்ட வச்சு அந்த மாதிரி நான் மாட்டிட்டு இருக்கேன். ஏதோ சிக்கனமா பண்ணுமாரு, எனக்கு அது பிடிக்காது. கொஞ்சம் ஆயுசா செலவு பண்ணி நல்லா பண்ணி நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. சந்தோஷத்தை அன்னைக்கு அடுத்த மாதம் வெளிநாடு போறீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள் இப்போ சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அவர்கிட்ட பிடிச்சது என்ன, பிடிக்காது என்ன? நம்மளுக்கு அவர்கிட்ட பிடிச்சதே வந்துங்க, எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அது நாம அதை கொஞ்சம் யோசனை இல்லாம இவர் இல்லைங்க அதை முயற்சி பண்ணி செஞ்சாரு, நம்ம முயற்சி செய்யாது இல்ல அதை செஞ்சிடலாம், என்னை உந்துவேசம் பண்ணுவாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சது அதே விஷயம். அதே மாதிரி சின்ன வயசுல படிப்பு கட்டதுக்கு காரணமே வந்து மல்யுத்த போட்டியில வந்து இவருக்கு பயங்கர குஸ்தியில ஆர்வம். ஒரு வாத்தியார் சொல்ல குரு மேல இருக்கிற பாத்துல போய் குரு மேல ஒரு வழிகாட்டின்னு சொன்னாருங்க. இவருக்கு பள்ளிக்கு ஸ்கூலுக்கு விட்டு நம்ம கேள்விப்பட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க ஊர்லயே ஒரு வார்த்தை இருக்காங்க, பெரிய 10 குழி தோண்டி மத்தியானம் வரைக்கும் நான் வரை தோண்டிட்டு வெளியே வரேன்னு ஒரு நாட்டுக்கு வெளியே வந்துருவாங்க. அப்படி போட்டு கோவை மாவட்ட வீர விளையாட்டுகளும் பல வீர விளையாட்டு செஞ்சு கோவை மாவட்டத்திலேயே ஃபர்ஸ்ட் வின்னிங் ஆயிருக்காரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி செஞ்சிருக்காரு. இதே அந்த பிடிவாத இன்னைக்கு வரைக்கும் எந்த செயலையுமே அது ரொம்ப பிடிச்ச தன்னம்பிக்கை. ரொம்ப சந்தோஷம். மனிதனுக்கு வந்து அவரோட வெற்றிங்கிறத விட அதை நீங்க உணர்ந்து சொல்றீங்க. ஆனா எதை செஞ்சாலும் என்கிட்ட கேட்பேன், என்ன கேட்காம ஏதாவது வெளியில போனால மன 1 ரூபா கொடுக்க நான் விஷயம் போறேன்னு சொல்லி என்கிட்ட வாங்கிட்டு போகிறேன். அதுல ஒரு நல்ல அது ஒரு ராசின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த காரியம் செஞ்சாலும் 1 ரூபா கொடுக்கணும், இல்ல 5 ரூபா கொடுங்க, அவ்வளோ கொடு அப்படின்னு நம்மகிட்ட அப்ப பாதி தான் எடுத்து அப்படியே 1 ரூபா எடுத்து அப்படியே கொடுத்துருவோம். வேற ஏதோ காரியம் முடிஞ்சு ரொம்ப வாழ்த்துக்கள். இப்படியே தொடரட்டும் நல்லபடியா. பிடிக்காதுங்கிறது வந்து இது வரைக்கும் எனக்கு ஒண்ணும் அது இல்லைங்க. வெரி குட். இது இன்னும் சுவையா இருக்கு. பிடிக்காத ஒரு எப்படி தெரியுங்களா, அவர்கிட்ட பிடிச்சது வந்து எனக்கு ஒரு ஃபேக்டரியில இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபேக்டரிக்காக என்ன உழைப்பு கொடுக்கணுமோ அதை ஃபுல்லா கொடுப்பாரு. ரெஸ்டே எடுக்க மாட்டார். ரெஸ்ட் எடுக்காம வந்து அந்த ஃபேக்டரி மிஷினரிஸ் அதை பண்ணணும் இதை பண்ணணும், அது உற்பத்தி பெருக்கணும், அதை பிரேக் டவுன் இல்லாம அந்த கவனம் செலுத்துவார். எனக்கு பிடிக்காது அது.
என்னன்னா முழு உழைப்பு அது கொடுத்துட்டு கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம இருக்கிறீங்க அப்படிங்கறத வச்சுட்டு வேண்டாம் நான் நீங்க போய் பண்ணுங்க நான் வேணா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னோட வேலையை சேர்த்து பண்ணுவாரு. நம்ம அந்த மாதிரி வந்து ஒரு 32 வருஷம் அந்த மாதிரி அனுபவத்துல அந்த அளவுக்கு நல்ல ஒரு அர்த்தம் கேள்வி கேட்கறாங்க. ஏப்பா செய்யலையான்னு கேட்கறாரு. செஞ்சுட்டீங்களா வெரி குட் அப்படிங்கிற அளவுக்கு நான் போக வளர்ந்துட்டேங்க. 13 நாளே வரலைனாலும் கூட அது வந்தோன்னா ஒரு அபிஷியல் மேல் அதிகாரி வந்தா கூட எல்லாம் ஓகே பண்ணி ரெடியா வச்சு அந்த சின்சியரிட்டி ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. குட்டி பசங்களா நீங்க சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட் 2 பேருக்கும் பிடிச்சது என்ன பிடிக்காது என்ன? இவன் வந்து மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டா எதுக்கு எடுத்தாலும் அழுதுருவா. சகிச்சுக்கவே முடியாது, எதுக்கு எடுத்தாலும் அழுதுருவா. அதுக்கப்புறம் பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டா இவன் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இது அவ கூட பேசணும்னா என் கூட பேசாதன்னு சொல்லுவாங்க. ஆனா இது அப்படி இல்லை, எல்லாத்து கூடயும் பேசு, எதுவுமே எல்லாமே இல்ல என் கூட மட்டும்தான் பேசுவேன், எல்லாத்து கூடயும் நீயும் பேசு, ஆனா என் கூட சீக்கிரமா போச்சு கூடாதுன்னு சொல்லுவேன். நீ சொல்லுங்க, உனக்கு என்ன பிடிக்கும் சௌகர்யா? எல்லாத்துக்கிட்டயுமே ஃப்ரெண்ட்லியா பேசுவா. ஒருத்தர்கிட்டயும் சண்டை போட்டா அதுக்கு அடுத்த நிமிஷமே போய் பரவாயில்ல சாரி நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி அடுத்த நிமிஷமே போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி சாரி கேட்டு ஃப்ரெண்ட்லியா பழகிடுவா. அது அவகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிடிக்காது ஓப்பனா சொல்லு, அவள்கிட்டயே சொல்லணும்னு நீங்க நினைச்ச விஷயம் எல்லாம் இருக்கும்ல. நான் ஏதாவது சொன்னேன் யார்கிட்டயும் சொல்லாதது அது முதல்ல அது பிடிக்கல. சரி இனிமேல் இருந்து திருத்திக்கோ சௌகர்ணிக்காங்க. உன் ஃப்ரெண்டு அது பிடிக்கல. சரி, உங்க எல்லாத்தையும் பொதுவாக ஒரு கேள்வி, உங்க ஃப்ரெண்ட நீங்க என்ன நினைக்கிறீங்க வாழ்க்கையில? எல்லாத்தையும் தாண்டின்னு ஒரு உறவு, அது சொல்ல முடியாது. அதாவது அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ண முடியாத விஷயம், ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல முடியாது. எல்லாமே அவங்ககிட்ட சொல்லும் போது இவங்களை எப்படின்னு சொல்றது ஒண்ணுமே தெரியல. வார்த்தை இல்லை. உங்களுக்கு வேற எதுவுமே இல்லைங்க. எல்லாத்துக்குமே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது கஷ்டம் தான். எனக்கு எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுல யுவராஜும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ரொம்ப இருக்கு அந்த குரல் தனிந்து சொல்றதே ரொம்ப அவர் எப்பவுமே அடக்கமா மறுபிறவி அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவரே எனக்கு நம்பரா வரணுங்கிறது என்னோட நமக்கு அண்ணன் அம்மா தங்கச்சி தம்பிக மனைவிகள் மனைவிகள் இல்ல மனைவி நட்பா சொல்றோம். அது மாதிரி இவங்க விட்ட சில வார்த்தைகள் சில உண்மைகளை நம்ம சொல்ல முடியாது, சில கஷ்டத்தை சொல்ல முடியாது. நமக்கு வந்து நண்பர்கள் வந்து சொன்னதாகி தான் சொல்லலாம். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம விட்டு தான் போய் கண்ணை விட்டு ஓப்பனா சொல்ல முடியும். சில தம்பி விட்ட போய் கவலை கொஞ்சம் சொல்லாம இருக்கலாம், அம்மா விட்டு சொல்லாம இருக்கலாம். சில பேர் அம்மா விட்ட பார்த்துக்குவாங்க, சில அப்பா விட்ட பார்த்துக்காங்க. அதெல்லாம் தாண்டி நண்பர்கள் விட்ட தான் வந்து எல்லா விஷயம் இணை விஷயம் நம்ம உடலே மர்மமான சொல்ல முடியும். அந்த நண்பர் அதை வாங்கிட்டு இவருக்கு என்ன பண்றது அப்படிங்கிறத வந்து சிவகாங்கியா தான் நான் நம்புறேன். வெரி குட், ரொம்ப இருக்குங்க. இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட TSR நீங்களும் கோவை. இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட TSR நீங்களும் கோவை. அம்மா அப்பாவோட அம்மா அப்பா கிட்ட வந்து எல்லாமே சொல்ல முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே நான் சொல்லிடுவேன். ரோகிணி கிட்ட எல்லாமே நான் சொல்லிடுவேன், அவளும் எல்லாமே என்கிட்ட சொல்லிடுவேன். ரொம்ப அழகா இருக்கு நீங்க சொன்னது. நிறைவு சுற்றுல நம்ம தோழி கீதா திரும்ப கூப்பிடலாம். அந்த கேள்விக்கு பதில இப்ப அவங்க சொல்லணும். வாங்க கீதா.
ரொம்ப மகிழ்ச்சி. திரும்பவும் அந்த கேள்விக்கான பதில். இவங்க எல்லாருமே நல்ல தோழர்கள். ஆனாலும் ஏதாவது ஒண்ணு ஸ்பெஷலா உங்க மனசுல பட்டுருக்கீங்களா? இப்ப எதனால அவங்க சிறந்தவர்கள் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. அதாவது நான் ஒரு கவிதை சொல்லுவாங்க, நீ உன்னுடன் நான் பேசியதை விட நீ எனக்காக பேசும் போதுதான் நமக்கான நட்பு நமக்கு புரிகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க எல்லாருமே என்னுடைய தோழன் இப்படி இருந்தார், இந்த தோழி இப்படி இருந்தால் அவர்களுக்காக நீங்க பேசுறீங்க. அப்ப இந்த நட்பு தெளிவாக எனக்கு தெரிகிறது. அதனால எல்லாருமே நல்ல நட்பு தான். இருந்தாலும் கூட இந்த குழந்தைங்க நட்பு எனக்கு ரொம்ப நல்ல நட்பாக தெரிந்தது. ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த விஷயத்துலதான் நம்ம எல்லாமே சொல்றோம். இவர் பெரிய பிசினஸ் மேன் இருந்தார், எனக்கு ரொம்ப தைரியத்தை கொடுத்திருக்காங்க, தன்னம்பிக்கை கொடுத்திருக்காங்க, என் வேலையில எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க, பெரிய சொத்துக்கள் சேர்த்துறப்ப எனக்கு கை கொடி இருந்தாங்க, எல்லாமே நீங்க சொன்னீங்க. ஆனா எங்க கிட்ட கேட்டப்ப சொன்னாங்க, நான் சொன்னதை போய் பக்கத்துல சொல்லிடுறாங்க. அப்ப பாருங்க, அப்படி என்ன எதிர்பார்ப்புமே இல்லை. அவனுக்கு தேவை அவருடைய நட்பு, அவருடைய சந்தோஷம், அவர்கிட்ட இருக்கிற அன்பு. அந்த அன்பு என்ன பண்ணுவோம், சில சமயம் தப்பு செஞ்சா கோச்சுக்கும், திருப்பி போய் சேர்ந்துட்டு அவங்க எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. நீ எனக்கு பிசினஸை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை, எதை பத்தியும் கவலை இல்லை. அவங்களுக்கு தேவை அவருடைய அன்பு, அவருடைய நட்பு, அவ்வளவுதான். ஆனா எனக்கு பிடிச்சது என்னுடைய நட்பு. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள்மா. 2 குட்டீஸ்க்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். இந்த நட்பு இப்படியே தொடரணும். என்ன எந்த நிலையிலும் பிரியக்கூடாத சில அன்பான உள்ளங்களை இன்னைக்கு சந்திச்சிருக்கோம். நேயர்களே, இன்றைய காற்று சிம்மாசனம் அழகான தோழமையோடு, அழகான சிநேகத்தோடு, அழகான நட்போடு மலர்ந்தது. மிகவும் அழகான மனசுள்ள தோழர்களை இன்றைக்கு நாம் பார்த்தோம். இன்னும் பல நண்பர்கள், இன்னும் பல தோழர்கள், இன்னும் பல தோழிகள் இதே மாதிரி நம்முடைய அரங்கத்தில் வருவார்கள். காற்று சிம்மாசனத்தை தொடர்ந்து பாருங்கள். காற்று சிம்மாசனம், இது மக்கள் சிம்மாசனம், கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலைய தயாரிப்பு.